Hello students, இப்போ நம்ம exercise 2.9ல 4th questionக்கான ஆன்சர் பார்க்கலாம். How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. should be taken to get the sum 14,400? அதாவது இந்த சீரீஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதோட டோட்டல் 14,400 வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இந்த சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சீரீஸ் எழுதிக்குவோம். 1 cube ப்ளஸ் 2 cube ப்ளஸ் 3 cube ப்ளஸ் அப் டு n cube. ஸோ இந்த என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 14400 கொடுத்துருக்கு. இப்போ இந்த சீரீஸை பாருங்க. சம் ஆஃப் cubes of first n natural numbers இருக்கு. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 whole square. So that is equal to 14400. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்கொயரை நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போவோம். ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸோ n into n plus 1 by 2 equal to square root of 14400 equal to 144 oda square root. 12 12s are 144. So 144 oda square root என்ன? 12. அடுத்து 2 0 இருக்கு, அதுக்கு square root எடுத்தோம்னா ஒரு 0. So 120 n into n plus 1 by 2. இப்போ cross multiply பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கிற 2 ரைட் சைடு போயிடும். ஸோ n into n plus 1 equal to 2 into 120 equal to 2 into 120 240. இப்போ லெஃப்ட் சைடில் என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம். n into n n ஸ்கொயர் ப்ளஸ் n into 1 n. இப்போ ரைட் சைடில் இருக்கிற 240 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் 240 ஆயிரும். ஸோ n ஸ்கொயர் ப்ளஸ் n minus 240 equal to 0. இப்போ நமக்கு வந்து ஒரு quadratic equation கிடைச்சிருக்கு. இந்த quadratic equation ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்னோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இங்கே n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 into minus 240 மிடில் டேர்ம் என்னோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது minus 240 வரணும், ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 1 வரணும். ஸோ அந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 240யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். 2 12s are 24, so 120. 2 60s are 120. 2 30s are 60. 2 15s are 30. 3 5s are 15. இப்போ இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 2 2s are 4, 2s are 8, 2s are 16 into 3 into 5 15. So 16 into 15 என்னது 240. நமக்கு ஆட் பண்ணா ப்ளஸ் 1 வரணும். ஸோ 15க்கு நம்ம மைனஸ் சைன் போட்டலாம். ஸோ 16 minus 15 plus 1. 16 minus 15 மல்டிப்ளை பண்ணோம்னா minus 240. ஸோ அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன? 16 minus 15. இங்கே n ஸ்கொயரோட இந்த ஈக்குவேஷனில் n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ஸோ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம 1ஆல் டிவைட் பண்ணாலும் அதே தான் வரும் இல்லையா? ஸோ 16 and minus 15. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? n plus 16 into n minus 15 equal to 0. இப்போ அதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். n plus 16 equal to 0 and n minus 15 equal to 0. So we get n equal to minus 16 and n equal to 15. இங்கே n வந்து என்ன? number of terms வந்து நெகட்டிவா இருக்க முடியாது. So n equal to minus 16 is
நாட் பாசிபிள். அப்போ n ஈக்குவல் டு 15 தான் ஆன்சர். Therefore, number of terms equal to 15. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆன்சரை நாம் இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாமலும் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? n × n + 1 ஈக்குவல் டு 240 இருக்கு இல்லையா? n × n + 1 ஈக்குவல் டு 240. ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்தே நம்ம இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம். அதாவது n × n + 1 ஈக்குவல் டு 240 இருக்கு. ஒரு நம்பரையும் அதோட அடுத்த நம்பரையும் n × n + 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 240 இருக்கு. ஸோ ஒரு நம்பரையும் அதோட அடுத்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 240. ஸோ 15ஐயும் 15ஓட அடுத்த நம்பர் என்ன? 16. ஸோ 15ஐயும் 16ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 240. அப்போ இந்த 240-ஐ நம்ம 15 × 16 எழுதிக்கலாம். ஸோ n × n + 1 ஈக்குவல் டு 15 × 16. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற அதே ஃபார்மேட்டில் ரைட் சைடில் எழுதிட்டோம். ஒரு நம்பர் இன்ட்டு அதோட அடுத்த நம்பர்னு எழுதியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் கம்பேர் பண்ணிங்கன்னாவே என்னோட வேல்யூ கிடச்சிரும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? n ஈக்குவல் டு 15. அவ்வளோதான் ஆன்சர். வெரி ஈஸி. ஸோ தேர்ஃபோர் n ஈக்குவல் டு 15. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு 15. ஸோ நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மாற்றியும் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லைனா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மாற்றாமல் இந்த மாதிரி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. See you next video.